இது என் உண்மை கதை. என் வாழ்வில் நடந்த கதை. நீங்கள் நினைப்பது போல இந்த கதையின் நாயகனான எனக்கு ஒரு 25-27 வயது இல்ல, 45 வயது இளைஞன். எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் படித்துவிட்டு கிட்டத்தட்ட செட்டில் ஆகி விட்டனர். அவர்களை பற்றி எதுவும் வேண்டாம். என் மனைவி சரசு என்னை விட 8 வயது குறைவானவள். நல்ல கலர், கல்யாணமான புதிதில் காண்பவரை கவர்ந்திழுக்கும் அளவில் இருந்தாள். நானும் அவள் அழகில் மயங்கி எப்போதும் அவள் அருகிலேயே சுற்றி கொண்டிருப்பேன். அவளும் அதில் சளைத்தவள் இல்லை. எனக்கு எல்லா விதத்திலும் ஈடு கொடுத்து சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்தவள். 2 குழந்தைகள் பிறந்த பின்னும் அவள் மீது இருந்த ஆசை கொஞ்சமும் குறையவில்லை. என்னுடைய 40வது வயது வரை அவளும் எந்த குறையும் வைக்காமல் என்னை நன்றாக கவனித்துக் கொண்டாள். ஆனால் அதற்கு பிறகு அவளுக்கு உறவில் ஆர்வம் குறைந்து விட்டது. ஏனென்று தெரியவில்லை. பொதுவாக பெண்கள் 30 வயதுக்கு பிறகுதான் உறவில் அதிகம் விரும்புவார்கள் என்று கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆனால் சரசுவுக்கு ஏன் அப்படி ஆனது என்று செக்ஸ் டாக்டர்களிடம் கேட்டதற்கு ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும் என்று சொல்லிவிட நொந்து போய் விட்டேன். ஒரு நாள் நான் அவளுக்கு உடம்பு அசதியாக இருக்கிறது என்று சொல்லியவளிடம், லைட்டா கொஞ்சம் சரக்கு சாப்பிடு, எல்லாம் சரியாகிடும் என்று சொல்ல அவளும் சரியென்று சொல்லிவிட்டாள். அவளுக்காக வோட்கா வாங்கி வந்து லிம்கா கலந்து கொடுத்தேன். அவளும் மடமடவென்று குடித்து விட்டாள். நான் மெல்ல முயற்சி செய்ய முதலில் என்னை தடுத்தாள். நானும் விட்டுப்பிடிக்க எண்ணி இன்னொரு பெக் கலந்து கொடுக்க அவளும் ஆவலுடன் வாங்கி குடித்து விட்டாள். அந்த போதையில் ஏதோ அரைகுறையாக நடந்தும் நடக்காமலும் ஏதோ நடந்தது. போதையில் இருவரும் உறங்கிவிட்டோம். காலை 10 மணிக்குத்தான் நான் விழிப்பு வந்து எழுந்தேன். ஆனால் சரசு அப்படியே போதை மயக்கத்தில் கிடந்தாள். மேலும் 1 மணி நேரத்துக்கு பிறகே அவள் எழுந்தாள். அப்போதுதான் வோட்கா பாட்டிலில் பாதி அளவு, அதாவது ஆஃப் பாட்டிலை காலி செய்திருந்தாள். ஊற்றிக் கொடுக்கும் போது பெக்காக ஊற்ற அளவு தெரியவில்லை. இப்போதுதான் தெரிகிறது. அவள் எழுந்து குளித்து ஃப்ரெஷ் ஆனதும் பாட்டிலை பார்த்துவிட்டு, அடப்பாவி மனுஷா, இவ்வளோவையும் ஊற்றிக் கொடுத்து என்னை குடிகாரியாக்கி அனுபவிச்சியா என்று கோபமாக திட்டினாள். மீதி சரக்கை எடுத்து டாய்லெட் பேசினில் ஊற்றி விட்டு பாட்டிலை உடைத்தும் விட்டாள். இத்தோடு முடிஞ்சது உன் விளையாட்டு. இன்னொரு முறை இப்படி செய்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொன்னவள் இன்றுவரை என்னை தொட அனுமதிக்கவில்லை. அப்போதுதான் ஒரு நாள் சனிக்கிழமை மதியம் 12 மணி இருக்கும். நான் வெளியூருக்கு சென்று திரும்ப பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்தேன். அப்போது ஒரு பெண், என் மனைவி வயசுதான் இருக்கும், தன் ஸ்கூட்டியை தள்ளிக்கொண்டு வந்து அதே பஸ் ஸ்டாண்டில் நிற்க அவளை எங்கோ பார்த்தது போல தோன்றியது. அவள் என்னிடம், சார், இந்த வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் பாருங்களேன் என்று சொல்ல நானும் எனக்கு தெரிந்த சில வித்தைகளால் அதை ஸ்டார்ட் செய்து கொடுத்தேன். அப்போதுதான் அவள் என்னிடம் கொஞ்சம் சிரித்து பேசினாள். அப்போது அவளும் உங்களை எங்கோ பார்த்தது போல இருக்கே எனவும் நானும் அதையே சொல்ல அவள் சொன்னாள், என் பேர் அனிதா என்று. சட்டென்று ஞாபகம் வந்து விட்டது. நீங்க முத்து ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சீங்களா என்று கேட்க அவளும் ஆமாம், மிலிடரிக்காரர் பொண்ணுதானே என்று நான் கேட்க, நீங்க மணிவண்ணன் தானே என்று பதிலுக்கு கேட்க இருவரும் சந்தோஷத்தில் பூரித்தோம். அவளை அருகில் இருந்த காஃபி ஷாப்புக்கு அழைத்துச் சென்று கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். அவள் தன் முகவரி மற்றும் மொபைல் நம்பரை கொடுத்து விட்டு புறப்பட்டாள். நான் வீடு வந்து சேர்ந்தும் கூட அவள் நினைவிலேயே இருந்தேன். கிட்டத்தட்ட நான் அவளை காதலித்தேன். ஆனால் என் காதலை அவளிடம் சொல்ல நினைத்தபோது அவள் காலேஜை விட்டே சென்று விட்டாள். என் நினைவுகள் காலத்தை நோக்கி சென்றது. நானும் அனிதாவும் 6ஆம் வகுப்பில் இருந்து ஒரே ஸ்கூலில் படித்து வந்தோம். நான் 9ஆம் வகுப்பிலிருக்க அவள் 6ஆம் வகுப்பில் படித்தாள். இருவருமே ஒரே தெருவில் குடியிருந்தோம். அதனால் சில நாட்களிலேயே இருவரும் நட்பில் இணைந்தோம். +2 படிக்கும் போதுதான் எனக்கும் அவள் மீது ஒருவித ஈர்ப்பு உண்டானது.
அவளுடைய மாற்றங்கள் எனக்கு ஒருவித கிறக்கத்தை உண்டு பண்ணியது. மற்ற பெண்கள் மாதிரி இல்லாமல் ஒரு அதீத வளர்ச்சி அனிதாவிடம். சில நாட்கள் நான் ஹாஸ்பிடலில் இருக்க நேர்ந்தபோது அவள் தினமும் என்னை வந்து பார்த்து நலம் விசாரிப்பாள். நான் டிஸ்சார்ஜ் ஆகும் நாளின் முந்தைய நாளில் அவள் வந்தபோது யாரும் இல்லாத சமயத்தில் அவளை பிடித்து நன்றியாக ஒரு முத்தமும் கொடுத்தேன். அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தன்னால் நான் இவ்வளவு பெரிய துன்பம் அனுபவிக்கிறேன் என்று எண்ணியதால். நானும் அதற்கு பிறகு எதுவும் செய்யவில்லை. பிறகு நான் காலேஜுக்கு சேர்ந்து விட அவள் தொடர்பு வெகுவாக குறைந்து விட்டது. நான் ஃபைனல் இயர் படிக்கும் போது அவளும் அதே காலேஜில் சேர மீண்டும் என் காதல் துளிர்க்க ஆரம்பித்தது. இந்த 2 வருடங்களில் அவள் அபரிமிதமாக வளர்ந்து தேவதையாக காட்சி தந்தாள். ஒரு நாள் அவளிடம் காதலை சொல்வதற்காக அவள் வகுப்புக்கு அருகில் இருந்த தோட்டத்துக்கு செல்ல, அங்கே அவள் மிலிட்டரிக்கார அப்பா வந்திருந்தார். நான் சகஜமாக அவரிடம் பேசிய போது, வாங்க மணித்தம்பி, எனக்கு டில்லிக்கு மாற்றலாகி விட்டது. அதுதான் அனிதாக்கு டிசி வாங்கிச் செல்ல வந்தேன் என்றார். எனக்கு உலகமே இருண்டு விட்டது. அவளிடம் பேசக்கூட முடியவில்லை. அதுக்கப்புறம் இன்றுதான் பார்க்கிறேன். இடையில் எத்தனையோ வருடங்கள் ஓடிவிட்டன. அவ்வப்போது அவளின் நினைவுகள் தலை தூக்கும் பிறகு மறந்து விடும். என் கல்யாணத்துக்கு பிறகு அது 3/4 வாசி மறந்து விட்டது. குழந்தைகள் பிறந்ததும் மீதியும் மறந்து போனது. இப்போது அனைத்தும் நினைவுக்கு வர மீண்டும் அவளை காதலித்தேன். ஆனாலும் அவள் திருமணமானவள் என்பது நினைவுக்கு வர அடக்கிக் கொண்டேன். அடடா, அவள் கணவனை பற்றி விசாரிக்கவில்லையே என்ற எண்ணம் வர, அன்றிரவு மாடியில் என் தனியறையில் படுத்திருந்த போது அனிதாவுக்கு மெசேஜ் அனுப்பினேன். தூங்கி விட்டாயா அனிதா? இல்லை, உங்களை சந்தித்த பின் பழைய நினைவுகள் வந்தது. அத்துடன் என் மகன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ கால் பண்ணுவான். அதற்காக விழித்துக்கொண்டு இருக்கிறேன். பழைய நினைவுகள்னா நம்முடைய பள்ளிப்பருவ நினைவுகள். அப்புறம் காலேஜில் நடந்தவை. ஓம், உங்களுக்கு தலையில் அடிபட்டது. ஆஹா, மேட்டருக்கு வருகிறாள். அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். அப்போ ஆஸ்பத்திரியில் நடந்தது. மவும் அதுவும் தான். இப்போது நீண்ட இடைவெளி. அவள் மகன் கால் பண்ணுகிறான் என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 15 நிமிட இடைவெளி. மீண்டும் மெசேஜ். தூங்கிட்டீங்களா? இல்லையே, நாளைக்கு எங்கேயாவது மீட் பண்ணலாமா என்று கேட்டாள். ஆஹா, கனிந்து வருகிறது. நல்ல இடமா செலக்ட் பண்ணணும். ஆள் அதிக நடமாட்டம் இல்லாத இடமா? கோட்டைக்கு வருகிறாயா? எப்போ? மாலை 4 மணிக்கு. ஓகே, குட் நைட். மறுநாள் காலையிலிருந்தே தயாரானேன். அவளை சந்திக்கும் ஆவல் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சரசு கூட கேட்டாள், என்ன இன்னிக்கு ரொம்ப குஷியாக இருக்கிறீங்க என்று. பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தரை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்க போறேன். நைட் வந்தால் வருவேன், இல்லாட்டி அங்கேயே தங்க வேண்டி இருக்கும் என்று சொல்லி வைத்தேன். அவளும் நம்பிவிட்டாள். மாலை 3:30க்கு எல்லாம் நான் ஸ்பாட்டில் ஆஜர் ஆனேன். அவளும் சரியாக 4 மணிக்கெல்லாம் வந்து விட்டாள். கொஞ்சம் அதிகமாக மேக்கப் போட்டு வந்தது போல தோன்றியது. ஒருவேளை என் கண்களுக்கு அப்படி தெரிந்திருக்கலாம். எடுத்ததும் அவளை கணவனை பற்றித்தான் கேட்டேன். அவள் முகம் மாறியது. கொஞ்ச நேரம் மவுனம். அது ஒரு சோக கதை. அதை அப்புறமாக சொல்கிறேன், முதலில் உங்க கதையை சொல்லுங்க என்றாள். நானும் என் கதையை சுருக்கமாக சொல்லி முடிக்க அவள் தன் கதையை ஆரம்பித்தாள். கல்யாணமான 1 மாத காலம் நன்றாக போயிருக்கிறது. அதன் விளைவாக பிறந்தவன் தான் என் மகன். ஆனால் அவன் கருவில் இருப்பது தெரியாமலே ஒரு சாலை விபத்தில் கணவன் இறந்து விட்டான். அவன் இறந்த அடுத்த மாதமே மாதவிலக்கு தள்ளிப்போக 3 மாதத்துக்கு பிறகே கர்ப்பம் உறுதியானது. பெற்றோர் எவ்வளவோ சொல்லியும் கேளாமல் மறு கல்யாணத்துக்கு சம்மதிக்கவில்லை. தன் குழந்தையே போதும் என்று இருந்து விட்டாள். தன் கவனத்தை உடற்பயிற்சி, யோகா என்று திசை திருப்பி ஆசைகளை மறக்கடித்திருக்கிறாள். அன்று பஸ் ஸ்டேண்டில் என்னை கண்ட பிறகு பழைய நினைவுகள் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுவதாகவும் சொன்னாள். நான் மெல்ல அவள் கைகளை பிடித்து
அனிதா இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை உன் பிள்ளைக்காக. இனி நீ வாழப்போவது உனக்காக. அவனுக்கு திருமணம் நடந்தால் அவனும் தன் மனைவியோடு செட்டில் ஆகிடுவான். அப்புறம் உன் கதி என்னாவது என்றேன். அவள் யோசித்தாள். நானும் பொறுமையோடு காத்திருந்தேன். பின்னர் அவளே சொன்னாள், இவ்வளவு காலத்துக்கு பிறகு நான் இன்னொருவருடன் சேர்வது என் பிள்ளையின் எதிர்காலத்தை பாதிக்கும் மணி. அதனால நான் அதை விரும்பவில்லை என்றாள். அவளை விட்டுப்பிடிக்க எண்ணி நானும் மவுனமாக இருந்து விட, அவள் ஏன் மணி, உங்க மனைவி உங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றாள். விட்டு விட வேண்டியதுதானே, அவங்களை ஏன் கஷ்டப்படுத்தறீங்க என்றாள். நானும் என்ன செய்வது, என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தான் தவிக்கிறேன் என்றேன். அவளும் சிரித்துக்கொண்டே கொஞ்சம் கஷ்டம்தான், சரிவாங்க போகலாம் என்று எழுந்தாள். என் காரிலேயே அவளை அழைத்து கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு போனேன். அங்கே தனியறையில் உட்கார்ந்து சாப்பிட்டோம். காரில் போகும் போதும் கியர் மாற்றும் போதெல்லாம் என் கைப்படும். அவள் தள்ளி உட்கார்ந்து கொள்வாள் என்று நினைத்ததற்கு மாறாக அவள் என் பக்கமாக நகர்ந்து உட்காரதால் சரி, அவளுக்கும் ஆசை துளிர்க்கிறது என்று எண்ணி கையை எடுத்து அவள் தோளில் போட்டேன். அவளும் என் பக்கமாக சாய்ந்து எனக்கு உதவ, அவள் ரோட்டை பார்த்து ஓட்டுங்க என்றாள். நான் சிரித்துக்கொண்டே சரி, எங்கே போகலாம் என்றேன். அவள் எங்காவது லாங் டிரைவ் போகலாம் என்று சொல்ல எனக்கு மனம் துள்ளியது. அப்படியே நகரைத் தாண்டி ஒரு ரிசார்ட்டுக்கு வண்டியை விட்டேன். அங்கே போனபோது இரவு ஆகிவிட அங்கேயே ஒரு ரூம் போட்டு தங்க முடிவெடுத்தோம். அது ஒரு மலை சார்ந்த இடம். பக்கத்தில் எங்கோ ஒரு அருவி கொட்டும் ஒசை கேட்டது. நல்ல குளிர் காற்று வீசியதில் செமையான சூழல். ரூமுக்குள் போனதும் நான் அவளையே பார்த்து கொண்டு நிற்க, அவள் என் அருகில் வந்தாள். ரகசியமாக என்ன பழைய நெனப்பு வந்துடுச்சா என்றாள். அன்று தொடங்கிய எங்களின் உறவு இன்று வரை தொடர்கிறது.